அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். அஸ்வினி நட்சத்திரம் மாசி மாதத்துக்கு உண்டான பலன்கள். 3 நல்ல விஷயங்கள் உங்கள் ராசியில் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி அடையும். 2வது சக ஊழியருடன், அதாவது வேலைக்கு போகக்கூடியவங்க சக ஊழியரிடம் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் ஈடுபட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு பணி சுமைகள் குறைஞ்சி நல்ல ஒரு ஜாப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். 3வது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, தற்காப்பு கலையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு சிறந்த பாராட்டுகளும் வெற்றிகளும் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம், எச்சரிக்கை தேவை. வயிறு உபாதைகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். டயட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். மருத்துவம் சம்மந்தப்பட்ட செலவுகள் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் மருத்துவத்தில், அதாவது உங்கள் உடல் ரீதியில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வருமோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். செரிக்காத உணவுகளை சாப்பிடாதீங்க. குறிப்பான விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அப்பாவுடைய தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். தந்தை வழியில் சில அனுகூலமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். சொத்தும் கிடைக்கும், அனுகூலமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். இதில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இஷ்யூஸ் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக உண்டு. ஸோ சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் பழைய பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி சொத்து சம்பந்தமான தகராறுகள், சிக்கல்கள் இருந்தெல்லாம் நிவர்த்திக்கு வருகின்றது.